ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். பட் ஒரு சின்ன சேஞ்சு, நான் வந்து இனிமேல் பிஆர் ஆடுறதா இல்லை. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிஆரில் வந்து என் ரேங்க்கு கோல்டு 1. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து விளையாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஏற்றி வச்சுருக்கேன். அதாவது சிஎஸில். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் 3 முடிச்சிட்டேன், பிளாட்டினம் 4 போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இனிமேல் நான் சிஎஸ்ஏ ஆடலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ரேங்க் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் தான் வந்து ஆட போகிறேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் இருக்குது எனக்கு நல்லாவே. ஸோ அதனால் வெயிட் பண்ணி இருந்து பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லாம் இன்வைட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா வந்தானா ஓகே. அது எப்படி எல்லாரும் வருவான்? அதெல்லாம் வர மாட்டாங்களே. சொல்ல மாட்டேன் கைஸ். இன்றைக்கி வந்து என்னோடய கசினும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கான். ஹாய் சொல்டா. எப்போவுமே உங்க கூட தான் இருக்கேன். ஹாய் கைஸ். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேங்க் உள்ளே போயிடுச்சா? என்ன ஒரு அதிசயம், வந்ததே கிடையாது எப்போவுமே. இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. ஆமாம். ஸோ இன்னைக்குன்னு பார்த்து ஓகே, G18 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எனக்கு லக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும் போல். ஏன்னா எப்போல்லாம் எனக்கு WSPயில் ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு மேட்ச்சு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்கு அதிகமாக இருக்கும், வின் பண்ணிடலாம் மேட்ச்சை. ஆனால் G18 ஆரம்பித்தாங்கன்னா லக்கு கம்மி எனக்கு. அது ஏன்னு எனக்கே தெரில. கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் வச்சுக்கலாம். அது நீயே சொல்லக்கூடாதுடா, லக்கு உனக்கு கம்மின்னு. அதை பார்க்குறவங்க தான் சொல்லணும். கைஸ், இந்த மேப்பில் என்ன மேப்புன்னு கூட தெரில கைஸ் எனக்கு. எங்கெங்கேருந்தோ கொண்டு வரானுங்க இந்த மேப்பெல்லாம். சத்தியமாக எங்கேருந்து வருவானுங்களே தெரில எனிமீஸு. ஓகே, இங்கே ஒருத்தன் நிற்கிறான், அவனை ஃபாலோ பண்ணியே போகிறேன். பிகாஸ் அவன் அடி வாங்கினானா நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இல்லை நம்ம அடி வாங்கினா அவன் ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு. ஸோ அடுத்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணா. வெயிட் பண்ணல ரெடி. ஸோ போடானுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஏன்னா நம்ம 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ரேண்டம் பிளேயர். ஓகே, இப்போ நம்ம டீமில் வந்து 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்க டீம்லேயும் 2 பேர் இருக்கானுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம் மேட்சை எப்படியாவது. போட்டான்டா, சூப்பரா, வெறித்தனம்டா. போடு. மே 2K 6K செம்மையாக ஆடுறாங்க செம்ம. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தடவை நம்ம பராஃபால் எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே MP5 தான் எடுப்பேன், பிகாஸ் நான் MP5 ப்ரோ. ஆனால் பராஃபாலில் மட்டும் நீங்கள் ஆட்டத்தை பார்த்தது இல்லையே. அப்படின்னா அப்படி ஒன் டாப்பு, அவ்வளோ ஒன் டாப் ஆடுவேன். சும்மா இப்படி தூக்குனாலே போதும், மண்டையில் விழுந்துடும் பராஃபாலில் எனக்கு. ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன் சாம்பிள். காட்டு. கரெக்டான ரேஞ்சில் இருக்கணும் பிளேயர்ஸு. வரோம் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், வர வழியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, எங்கே இருந்துடா அடிக்கிறீங்க? வாட் இஸ் திஸ் ப்ரோ? என்னையாது இப்படி நம்மளா இவன் என்னடா வாழையிட்டு? என்னடா எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஐயோ, இவனுங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கானுங்க. வீட்டு மேலனா ஏறி போய் அங்கே தானே அடிக்கிறானுங்க. எப்பாப்பா, யாரா நீங்கள்? பாருங்க எங்கெங்க இருந்தோ வெடிக்கிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டானுங்க. இப்போ நான் ஒரு அடி வாங்கினேன்னா அவ்வளோதான் காலி. நான் ஒரு மெடிக்கெட் கூடாடே நண்பாடே, மெடிக்கெட் கூடாடே, சுத்தமாக மெடிக்கெட் இல்லடா. சாப்பிட்றே, என்னடா பண்ணுறீங்க? நம்ம குடுண்டு ஓடி போய் இவனா அப்படியே போட்டுடலாம். ஓகே, சூப்பர், வெறித்தனம். சொன்னல நான் ப்ரோ ஆடுவேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான். இன்னும் எத்தனை பேர்? ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். பார்த்துக்கலாம் அவரு. ஆனால் எங்கே நடிப்பான்றது தான் கொஞ்சம் டவுட்டர். இதோ பாத்துறேன் மண்டில். என்னடா இது? கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்நியாயம்டா. எடுத்த இப்படிலாம் பார்த்தீங்களா? மண்டையிலே ஒரு போடு போட்டு சூப்பராக முடிச்சாச்சு. தம்பி, என்னடா கன் ஸ்கார்லாம் வச்சுருக்கியா? குட்ரா, நன்றிடா. எனிமி டீம் நமக்கு என்ன வகையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நம்ம டீம் நம்ம ஹெல்ப் பண்ணுறத விட
எனிமி டீம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை வச்சு அதுக்கு நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். நீ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்ட, அதனால அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு? அது என்ன ஹெல்ப்னா அவங்க போட்டு போட்டு தள்ளது ஒரு ஹெல்ப்பாடா? ஆமாடா. சரி, ஜென்ரஸ் ஹேண்டுன்னு எப்போவுமே ஒன்று கிடைக்குது கைஸ் எனக்கு. நான் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் எனர்ஜிக்காக. ஸோ ஜென்ரஸ் ஹேண்ட் அப்படி இப்படின்னு எனக்கு கிடச்சினே இருக்குது. ஐயோ அங்கே ஓடி போகிறான்டா. ஸ்னைப்பரா? ஸ்னைப்பரா? நான் வேற என்னமோ ஓடிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன நடக்க போகிறது என்றால் போடு 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 போடு. அப்படிதான் போடு. ஐயோ ஐயோ ஐயோ, பாத்துறேன். எங்கேருந்து வருகிறார் என்று பார்த்து விட்டேன். புடு 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 புடு. என்னடா ஓடிட்டே இருக்க? நில்லுடா ஒரு இடத்துல. என்னடா? ஓகே, நாக் டவுன் பண்ணிட்டியா? நாக் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுப்பாங்க போலே. அது உசேன் போல்ட் இல்லை, உசேன் போல்ட். நடந்து போயிட்டேன். ஐயோ டேய், டா 2 பேர் ஹெல்மெட் பண்ணிட்டீங்க. டேய் இங்கேருந்து அடிக்கிறீங்க. 2 பேர் தான்டா அவங்க டீமில். எப்படிலாம் அடிக்கிறானுங்க? ஓகே, நம்ம டீம்மேட் கூட நம்ம போவோம். இவன் மட்டும் காலி ஆகிட்டானா அவ்வளோதான் நம்ம. ஓகே 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 பார்த்துறேன். எங்கேருந்து அடிக்கிறான் நானும் பார்த்துறேன். நாக் அவுட் ஈஸி. அங்கேருந்து அடிக்கிறான், அங்கேருந்து. ஹெல்ப் 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 பண்ணா. டே உனக்கு உதவியா இருப்பேன்டா. ஹெல்ப் பண்ணா. டே என்னடா பண்ற? டே அப்படிதான். கொஞ்சம் பார்த்துக்கோ. டே பிடிக்காரா. முடிச்சிட்டினா ஓகே. அப்பா ஹெல்ப். ஷோ யாரா? டே ஜோன்டா. காப்பாத்துடா மச்சான். அப்பா ஜோன் முடிஞ்சிச்சுடா. நம்ம வேற வெளியே இருக்கோம். எவனாவது பார்த்து போட்டானா அவ்வளோதான். ஒரே இந்த ஜோனுக்கு என்ன கொலை வெறின்னு தெரில. என்னை கொல்லணுன்னே ரொம்ப நேரமாக காத்துக்கேன். பைத்தியக்கார பையில யாராவன்? ஸோ எனிமி 7 ரூபாய் செத்துறாங்க. வேஸ்ட் கேஸ் அவன். ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டது. ஸோ கிளப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போவோம். பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதில் எனிமி டீமுக்கு ஹாப்பி பரஃபால் ரெக்வஸ்ட் கேட்க முடியுமா? கேட்க முடியலையே கைஸ். நான் பரஃபாலில் தான் கைஸ் கிங்கு. ஐயோ என்ன பண்ணுறது? இப்போ என்ன கைஸ் பண்ணுறது? என்கிட்டேருந்து பராஃபால் எடுத்துறானுங்க. முதலே பராஃபால் வாங்கியிருக்கணும் போல். நான் வேறு தப்பு பண்ணிட்டேன் அந்த MP5 வாங்கி. இப்போ எங்கேருந்து வர போகிறானுங்களோ அங்கே வருவானுங்களா, இங்கே வருவானுங்களா, அங்கே வருவானுங்களா? இங்கே ஒருத்தன் வரான். கண்டிப்பாக ஏன் பண்ண முடியல தெரியுமே எனக்கு. தான் அடிக்காது தெரியும். நல்லாவே தெரியும் அடிக்காதுன்ட்டு. சும்மா அடிச்சு பார்த்தேன். ஒருத்தர் கண்டாங்க ஜாக்கு. இங்கேருந்து எவனா வந்துட போகிறான். 2 பேர் இங்கே தான் வரானுங்க. என்ன பண்ணுறது? போட்டுரு. எப்படியாவது போட்டுரு. எஸ். யாரா? டேய் எவனா எங்கேருந்து அடிக்கிறான்? ஐயோ போடு. ஐயோ வாட் தி ஹெல் ப்ரோ. போடு. கடிச்சு சொட்டு ஹெல்த் போச்சு. எலிமினேட். டே காப்பாத்துறேன்னா உன சமாடி அடி பண்ற. டே காப்பாத்துறாதடா. டே கஷ்டப்பட்டு எலிமினேட் பண்ணிருக்கேன்டா. டே காப்பாற்ற மட்டும் செஞ்சிடாதடா. காப்பாத்துறானா? சரி அப்படியே அடி. அப்படிதான் செம டேமேஜ். 2 டேமேஜ் பண்ணுறான்டாப்பா. செம டேமேஜில். ஆமாம் செம டேமேஜ். என்னோட மண்டமால 2 அங்கே இருக்கா பார்த்துடா. டேய் டாட்ஸி வேடா. டே வேகமா சுருன்னு போயிடுறா சுருன்னு. டேய் என்னடா ஓடுற நீ? டேய் அவன் என்ன அடிக்கிற? டேய் எங்கடா அடிக்கிற? இவன் தானே லாஸ்ட் மேட்ச்ல அவுட் ஆனா? சொல்லி வாய முடியல. இந்த மேட்ச்ல அவுட் ஆயிட்டான். நீங்க அப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து நானும் இவனை யாரு பெஸ்ட்னு பாத்துக்கிறதுக்காக ஒரு 1v1 வீடியோ போட்டேன். கைஸ் அதை மறந்துட்டேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1v1 வீடியோ, அதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் இவனை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடலான்ட்டு இருக்கேன், ரிவெஞ்ச் வீடியோ. ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக எப்படியாவது நான் 1 டாப் மண்டேல 4 போட்டு நல்லா வச்சு செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் நல்லா ஆடுறேன் 1 டாப்பு. முக்கியமாக பராஃபாலில் தான் நான் வந்து செமையாக ஆடுறேன் 1 டாப்பு. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பராஃபால் கன்னை வச்சு இவனை போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ எங்கே இருந்துடா? பாருங்க 1 டாப். என்னடா ஆச்சு என் 1 டாப்? போடு. பாத்தீங்களா மண்டை 1 டாப் நீ அடிச்ச.
ஆமாம் டேய் ஒன் டேப்னா ஒரே ஷாட்லலாம் டெசர்ட் ஈகிள் மாதிரிலாம் அடிக்காது. மண்டையில் ஃபஸ்ட்டு அடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணி நாக் அவுட் பண்ணிடணும். அதான் மேட்டர். அங்கே ஒருத்தர் எப்படா நீ இந்த மாதிரிலாம் ஆகுற டேய். ஸோ ஓகே டே நம்ம ஃப்ரெண்ட் நம்ம எப்படியா காப்பாற்றிடணும் கேஸ். ஃப்ரெண்டா அவனுங்க என்ன உன்னை காப்பாற்றினானுங்களா? காப்பாற்றல இருந்தாலும் காப்பாற்றிடணும் அதான் சொன்னேன். ஓகே டேய் என்னதுடா இது எப்பட்றா போட்டேன் நான் பாட்டுக்கு சும்மா எங்கே அமுக்கிட்டு இருந்தேன். ஃபினிஷிங் மூவா உன்னை எவன்டா போட சொன்னது ஃபினிஷிங் மூவெல்லாம்? சூப்பர், நல்ல வேலை பண்ணியிருக்கானுங்களே நம்ம டீம்மேட்ஸு, சூப்பர். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் அந்த சேனலில் போடுவேன்ட்டு. அப்படியும் வேணுமா இல்லை ரோப்ளாக்ஸும் வேணுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் நான் ரோப்ளாக்ஸில் நிறைய கேம் ஆடுவேன். வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். அதுக்குன்னு மணி இருக்க கேம்லாம் சொல்லாதீங்க, மணி இருக்க கேம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில். ஸோ அதனால் பிசி கேம்ஸ் எல்லா கேம்ஸும் கேளுங்க, நான் மணி இருக்க கேம்ஸ் மட்டும் வேணாம். ஸோ ரோட் பிளாக்ஸ்லாம் நான் எல்லாமே ஆடுவேன், டெட் ரெயில்ஸ் பிளாக்ஸ் ரூட்ஸ் எல்லாமே ஆடுவேன். ஸோ என்ன கேம்னாலும் கேளுங்க. இல்லை ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் வேணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் மட்டும் வேணும்னா நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும் போடுறேன். இவனுக்கு இப்போ ஒன் ஆஃப் தி ஐயோ 2400 rupees சி மணி இருக்கு என்கிட்ட, நான் அதை வச்சு ஒன்றுமே வாங்கலையாடா. அடப்பாவி ஏண்டா. சரி அங்கேருந்து வரானுங்க. இங்கே எவனாவது இருக்கானா நம்ம முதல்ல பார்த்துக்கணும், இல்லைனா பின்னாடி இருந்து எப்படியோ பட்டார்னு மண்டிலே போட்டுருவானுங்க. டே போகாதீங்கடாங்க டேய், கம்மி ஹியர்னு போடும், வருவானுங்களான்னு பார்க்கலாம். எடா போனானுங்க டேய், அந்த கண்டெய்னர் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் எங்கே போனானுங்க? சொல்கிற அந்த மார்க் தெரியும் போட்டு மண்டியில் வச்சவன் நான் போட்டு நல்லா வாங்கடா. எங்கடா இருக்கான் அவன்? எங்கேருந்து அடிச்சிட போகிறான்டா. போடு டிங் 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 மண்டியிலே போட்டேன். பூயா பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ ஈஸி மேட்ச்னு. அவனுங்க 2 தான் எடுத்தானுங்க. MVP கூட நானா? போடு பிளாட்டினம் 2லேருந்து பிளாட்டினம் 3யா? அப்போ இவ்வளோ நான் பிளாட்டினம் 2லையா இருந்தேன்? 3 நினச்சிட்டு இருந்தேன்டா. ஐயோ 3 நினச்சிட்டு இருந்தேன், இப்போதுதான் தெரிகிறது. ஐயோ யூ டாப்படு எவனோ ஒருத்தனா? சரி எவனோ ஒருத்தன் கில்டில் போல. ஓகே போகலாம். எதுக்கு தூய தமிழ் பேசுறீ? தூய தமிழ்லாம் இல்லை, ஒரு சும்மா ஒரு செயலுக்கு. ஓகே நம்ம போன தடவை எப்படி வின் பண்ணோம்? G18 தானே எடுத்தான். எனக்கு எப்போவுமே லக்கு இருக்குது. இந்த மறுபடியும் G18னா அப்போ லக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் G18லாம் கொடுத்தா லக் இருக்காது. WSP வச்சு ஆரம்பிச்சானுங்கன்னா செம லக்கு, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். என்னன்னு தெரில. ஸோ வாங்க போய் இந்த தடவை எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சு போட்டுடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டான் ஒருத்தன். ஸோ இவனை வந்து எப்படியாவது ஐயோ அது எங்கே தான் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட் அவுட்லேயே காலியிட போகிறான்டா. போடு சே ஆரம்பிச்சோன்னே காலியாட்டேன் கைஸ். என்ன இதுன்னே தெரில மக்களுக்கு. ஆமாம் கைஸ். ஸோ அவனுங்க டீமில் வந்து 4 பேர் இருக்கானுங்க, நம்ம டீமில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஆமாம் அதுவும் ஃபீமேல் கேரக்டர். இப்படி ஆட போகலாம் தெரில. இல்லை இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பரவாயில்ல, ஒன்று தான் எடுத்துக்கானுங்க. இதுக்கு மேலே நம்ம ஆட்டத்தை பார்ப்பானுங்க. MP5 எடுக்க முடியும்னு நினச்சேன், எடுக்க முடியல. ஸோ டெசர்ட் ஈகிள் எடுக்கலாமோ? ரெக்வஸ்ட்டும் பண்ண முடியாது. ஆனால் டெசர்ட் ஈகிள் எடுத்தால் ஒன் டாப் மட்டும் தான் அடிக்க முடியும். ஆனால் அவனுங்க வந்து MP5 இந்த மாதிரி கன்லாம் எடுத்து ஈஸியாக முடிச்சிடுவானுங்க. ஸோ ரேஞ்சுக்கு மாற்றிக்கலாம். 4 3 2 1 ஸ்டார்ட். ஜம்பே போட்டு மேலே போ. இங்கேருந்து எப்படியாவது இவனை அடிக்க முடியுமா? இந்த இடம் நல்லா இருக்கே, நம்ம அங்கேயும் பார்க்கலாம் வருவானுங்களான்ட்டு, நம்ம இங்கேயும் பார்க்கலாம் வருவானுங்களான்ட்டு. 2 பக்கமும் வருவானுங்களா பார்க்கலாம், ஈஸியாக முடிச்சிடலாம் அவங்கள. ஓஹோ பயபுள்ளைஸ் அங்கேருந்து வரீங்களா? ஐயோ க்ளூ வால் இருக்காடா. க்ளூ வால் கம்ப்யூட்டர் டேய் எங்கேருந்துடா? ஸோ ரிவே பண்ணடா. எங்கடா இங்கே இருந்தா எவனோ எனக்கு முன்னாடியே காலியாட்டான்ப்பா. அவன் இன்னொருத்தன் கீழே ஜம்ப் பண்ணுறான், உனக்கு வருவான். கீழே ஜம்ப் பண்ண முடியுமா? ஜம்ப் பண்ண முடியும். டேமேஜ் மட்டும் ஆகிடக்கூடாது. என்னடா அது? சரி 2வது தான் நடத்தணும். டே 4 பேர் இருக்கானுங்கடா அவன டீமில். என்னடா இது? நம்ம டீமில் எல்லாரும் சீக்கிரமாக காலியாகிறானுங்க. 100 இருக்கானுங்க எல்லாரும் நம்ம டீமில்.
சொல்லப்போனால் நானும் நூபர் தான் ஆடுறேன், மாறி ஆடுறேன். ஓகேயா, நானும் நூபலும் இல்லை, நான் உண்மையிலே ப்ரோ. ஆனால் சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறானுங்க. ஸோ அவனுங்க டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா? இப்போ நான் எவனையும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு இடத்துல இருந்து இவனுங்களாம் ஸ்கோப் போட்டு அடிக்க போகிறேன். ட்ரிக்கு ஒர்க் ஆகும், நான் எதில் பண்ணியிருக்கேன். இவனுங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே நம்ம கரெக்டாக பண்ணிடலாம், முடிச்சிடலாம் வேலையை. ஸோ மக்களே, இவன் ஏன்டா ஏன் பின்னாடி வரான்? ஐயோ குழப்பி விட போகிறான் போல். தெரியாமல் சுட்டுறாத, அப்புறம் இங்கே தான் இருக்கோன்னு தெரிஞ்சு வந்துடுவானுங்க. வெயிட் பண்ணுங்க, இங்கே இருந்தால் ஸ்பான் ஆவானுங்களா? இல்லை நடந்துடவே கூடாது அது மட்டும். ஓகே ஓகே, வேறு எங்கேயோ வந்து அடிக்கிறானுங்க. பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இங்கேருந்து மேலே போகிற வழி இருக்குது, மேலே போகிற வழி இருக்குது. இபி மேலே வந்து கொண்டு நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படி யார் கண்டுக்கும் தெரியாமல் அப்படியே ஒடிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து இங்கே மேலே ஓடி வந்துடலாம். இங்கே எவனும் இல்லைல்ல. அதை பாருங்க, இதை பாருங்க. எவனா அவன்? எப்படி அடிக்கிற? ஸோ நல்லா டேமேஜ் பண்ண இந்த கைஸ், நல்லா டேமேஜ் பண்ண இந்த டிமிட்ரி மண்டியனுக்கு. பட் என்ன எப்படியோ வந்து இவன் வந்து வின் பண்ணிட்டான் கைஸ். சே, 3 பேர் நம்ம டீமில் 2 பேர் தான் இருக்கானுங்க. எப்படியாவது முடிச்சிடணும். ஏதாவது பண்ணுறா என்னடா ஒரே ஷாட்டில் கிடையாட்டான். போச்சு போ. ஓகே, இந்த மேட்ச்சில் எப்படியா பார்க்கலாம். பராஃபால் வந்துச்சுன்னா பராஃபால் தான் கைஸ் எடுக்க போகிறேன். எம்பிஃபைலாம் வேஸ்ட்டு கைஸ். பராஃபால் முதல்ல எம்பிஃபை வாங்க முடியுது, போடு சூப்பர். டெசர்ட்டிகள் எடுத்துக்கலாமோ? டெசர்ட்டிகள் எடுத்துக்கலாம். இனிமேல் நமக்கு வந்து இதுவே இல்லை, பயமே இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடமா வந்து பார்த்திங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கணும். இவன் பின்னாடி வரவே கூடாது கைஸ். இவன் பின்னாடி வந்துடுறான். இவனுங்க என்கிட்டயும் ஒண்டானுங்கன்னா சும்மா சுட்டு இடத்த காட்டிடுறானுங்க. அப்புறம் எனிமிஸ் வந்து அங்கே வந்து அடிச்சிடறானுங்க. இல்லை, நீ ஸ்கோப் பண்ணுற கன் எடுத்தால் எல்லாரும் ஈஸியாக ஸ்கோப் பண்ணி சுட்டலாம்ல. அது ஒன்று. ஆனால் பில்டிங்குள்ளே தான் ஸ்லோ பண்ணால் நம்ம மண்ணை வெளியே தெரியும், பட்டார்னு போட்டுருவானுங்க. ஓகே, அங்கே ஒருத்தன் இருக்கிறான். சும்மா சேஃபா. எப்படி அடிக்கிறீங்க? எப்படி அடிக்கிறானுங்க? எங்கேருந்து அடிக்கிறானுங்க? எங்கேருந்து அடிக்கிறானுங்க? டே எங்கடா இருந்து அடிக்கிறீங்க? ஓகே, அங்கே இருக்கா. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன் ஒரு மண்ணேனை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்றலாம். ஸோ கைஸ், ஜோன் வேறு வந்துருச்சு, வேறு வழியில் நம்ம இங்கேருந்து போய் தான் ஆகணும். ஸோ அதனால் மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே எவனும் இருக்கக்கூடாதுன்னு வேடிக்கலாம். ஓகே, அங்கே ஆரம் மறக்கட்டுது. வெளியே ஜம்ப் பண்ண உடனே சுய்யா போட்டு சூப்பர். இவன்கிட்ட இருந்து எல்லா ரூட்டும் எடுக்கிறோம். ஓகே, இவன்கிட்ட ஒஸ்து ரூட்டு தான் இருக்குது, அவங்ககிட்ட. மேக் 7 தான் வச்சுருக்கான். எவனுக்கு வேணும் மேக் 7லாம்? ஓகே, இதை அப்கிரேட் பண்ணலாம் போல். அப்கிரேடு சூப்பர் மெடிக்கெட் வாங்கிடலாம். எவன் எங்கேருந்து அடிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி ஹெல்த் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சூப்பர் மெடிக்கெட் போட்டுடலாம். நீ ஹெல்த் ரொம்ப கம்மியாகி காலி ஆகும்போது முட்டி போட்டு நடப்பல்ல. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவனுங்களை நான் ஏன் ஃபாலோ பண்ணுறேன்? இவனுங்களை ஃபாலோ பண்ணால் நல்லாவே நடக்காத விஷயமே. ஓகே, சரி, எல்லோரும் குரூப்பாக போகிறானுங்க, நம்மளும் போவோம், அவனுங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓஹோ, அப்படியே விஷயம். அங்கேருந்தா வரானுங்க போல். ஸோ இங்கே நம்ம வந்து வெயிட் பண்ணி க்ளூ வால் வாங்க மறந்துக்கினே இருக்கேன் கைஸ். இந்த பக்கம் வந்தாங்கன்னா திடீர்னு க்ளூ வால் போட்டுடலாம். என்னடா இது ஸோ எப்படா இது எப்படி? ஸோ சரி, ஒருத்தனை நான் வந்து நாக் டவுன் பண்ணிட்டேன். எப்படியாச்சும் அவனை டேய் பின்னாடி இருக்கவனே நண்பனே. எப்படியாச்சும் நீதாடி எப்படியாதாடி போச்சா? ஓகே கேஸ், இந்த மேட்சே டிஃபீட். அடுத்த மேட்ச்சில் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ரேங்க் கம்மியால ரேங்க் கம்மியாக்காது. ப்ரொடெக்ஷன் கார்டு என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதனால் மக்கள் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கன்னில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஎஸ்பியில் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் எனக்கு லக் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கன்னை ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒளிஞ்சிக்க முடியாது. இந்த தடவை அவனுங்க நூபா எல்லாரோட ப்ரொஃபைலும் நூப் மாதிரி தான் தெரியுது.
எப்படியாவது இவனுங்களை நாக் அவுட் பண்ணிடணும்டா. இங்கேருந்து வருவானுங்களா? அதான் நினச்சா இங்கேருந்து தான் வருவீங்கன்ட்டு. போடு ஹெட்ஷாட். எங்கேருந்து வர போகிறானுங்களோ தெரியவில்லையே. டே எங்கேருந்து அடிக்கிறேன் நீ? போடு மண்டியில் போட்டுங்களா? டேய் ஏய் எங்கேருந்து அடிக்கிறான்? டேய் எங்கேருந்து அடிக்கிறானுங்க? டேய் ஷோ டே வெறுப்பெத்துற. டே எப்படா சூப்பர் மெடிக்கெட் வாங்கினல்ல? இல்லை அதெல்லாம் போன மேட்ச்சில். இந்த மேட்ச்சில் வந்து கேட்குறான் பாரு என்னடா பண்ணிட்டு இருந்தா அவ்வளோ நேரம். ஐயோ இங்கேருந்து அடிக்கிறான் ஒருத்தன். என்னடா பண்ணுறீங்க? அவனை நாக் அவுட் பண்ணுங்கடா அப்பா. ஏய் எங்கேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். எங்கொருத்தன் அடிக்கிறான். போடு அவன் புல்லட்டை வேஸ்ட் பண்ண விட்டு அப்புறம் அடிக்கணும். ஏய் எப்படா இவன் மாட்டில் சிக்காமல் போயிடுறான்டா இவன். ஓகே பர்ஃபெக்ட். என்னங்க நீ M500 யூஸ் பண்ணியா இந்த அடி அடிச்சான்னு பாப்பா? யாரா அவன்? சூப்பர் மெடிக்கெட் வாங்க. சூப்பர் மெடிக்கெட்லாம் வாங்கினா நிறைய காசு வரும். ஸோ நம்ம நல்ல கன்று MP5 வாங்கிக்கலாம். பராஃபால் வாங்க முடியாது கைஸ். MP40 தெரியாது சொல்கிறேன். ஓகே ஒருத்தன் க்ளூவால் கேட்குறான், வாங்கி கொடுத்துடலாம். ஆமாம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால் வந்து யாருக்காவது கொடுக்குறோன்னா அவனுங்க நம்மளை சில டைம் வந்து காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நம்ம வந்து அது என்ன கிரனேட் கொடுக்கலனா பார்த்துக்கலாம். கொடுத்தாங்கன்னா நல்லது. டேய் குனிடா என்னடா பண்ணுற? சூப்பரே. டேய் ஓகே அங்கே போடு. சூப்பர் நாக் அவுட்டு. போயிட்டேக்கிறோம். டேய் எங்கடா அடிக்கிறேன் நான்? ஓகே இவன் நல்ல பிளேயராக இருப்பான் நம்பி. என்னடா இது? கிரனேட்டரை போட்டுக்கிறேன்டா. டே போடு சூப்பர் டமால். என்னடா இது உள்ளலாம் அவன் மேலே? எப்படி அடிச்சிடா? டே என்னடா ஷோ. ஓகே ஒருத்தனாவது உயிரோட இருக்கானா? ஒருத்தன் உயிரோட இருக்கான். அடிச்சிடா. யூஏபி வச்சிருக்கடா. டே 2 பேரா? அடிச்சிடா. நம்ம டீமில் 2 பேர் தான். அவனுங்க டீம்லேயும் 2 பேர் தான். ஸோ இப்போது நம்ம வந்து குட் ப்ரோக்ரஸில் தான் போயிட்டுருக்கோம். டேய் என்சி நிற்காதடா. என்னடா ரிவைவ் பண்ணுறான் போடா. டேய் நிறைய பேர் வந்துருவானுங்கடா ரிவைவ் பண்ணா. என்னடா பண்ணுற? ஓகே சூப்பர். ஓகே எப்படியாவது அடிச்சிரு. டேய் ஜோன் வருது பார்த்துக்கோ. ஜோன் வருது பார்த்துக்கோ. சூப்பர். மார்தூஜ் 94 இவன் நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன். போடு டேய் சேஃப் ஜோன் தானே? ஆமாம். அப்புறம் டேய் கண்ணாடிடா அது எங்கே? சூப்பர் போடு. எவன் அடிச்சது தீயிலேருந்து இவனா? சூப்பர்ரா வெறுத்தணும்டா. சூப்பர் செம வெறித்தனம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரட்டான ஒரே ஒரு கன்னை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். அதாவது பராஃபால். ஸோ இந்த கன்னை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கணும். பிகாஸ் என்கிட்ட ஒரு இந்த நல்ல கன் கூட இல்லை. என்ன சொல்கிறது MP5 MP40 மாதிரி நல்ல கன்லாம் இல்லை என்கிட்ட. நல்ல கன் இல்லைன்னா நான் இது கெட்ட கன்லாம் ஒன்றும் சொல்ல. நல்ல கன் இது இல்லை எனக்கு புரியல. நல்ல கன் இல்லைன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்க. நான் உளறிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. இது நல்ல கன்னு, அருமையான கன்னு. நல்ல கன் இல்லைன்னு சொன்னேன். டேய் வாய முடுறா. ஆனால் இது வந்து செம ஃபாஸ்ட்டாக சுடாது அவ்வளோதான். அதான் ஒரே ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கவனை எப்படி அடிக்கிறது? கையானதான். டேய் என்னடா இது? போடு மண்டையிலேயே வச்சேன் அவனை. ஏய் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்பு தேவைப்படுகிறது. கிரெனேட் இருந்தால் தூக்கி போட்டிருப்பேன். கிரெனேட் வேறு இல்லையே. நான் எப்படி மேலே போகிறது? கீழே வந்துட்டான் பாரு. போ. நீ யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், எல்லாருக்குமே தெரியும். டேய் தீல போனால் என்ன அடிச்சிருவானுங்கடா. நான் பராஃபால் மட்டும்தான் வச்சுருக்கேன். என்கிட்ட க்ளூ வால் கூட இல்லை. க்ளூ வால் இருந்தாவது போட்டு காப்பாற்றுவேன் இவனை. டேய் காப்பாற்றிடல அவனை. போடு இந்த மாதிரி பண்ணா. டே ஓகே பிளேயர்ஸ் இருக்கானுங்க, அதாவது எனிமீஸ் இருக்கானுங்க. ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் போகக்கூடாது. அதுதான் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. அங்கே ஒருத்தன் டேய் எங்கே இருந்துடா அடிக்கிற? டே அங்கேருந்து அடிச்சிருக்காண்டா ஒருத்தன். டே என்ன மாதிரி பண்ணா. டே 2 பேர்றாங்க கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு MP40 வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் ஒரு வழியாக. ஸோ முக்கியம் ஒரே ஒரு க்ளூ வால் மட்டும் வாங்கிக்கணும், வேறு எதுவுமே தேவையில்ல. எவனையாவது ரிவைவ் பண்ணணுன்னா க்ளூ வால் போட்டு தான் ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் க்ளூ வால் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். என்ன கன் இது? எவனுக்கடா வேணும் இந்த கன்லாம்? எதுக்கடா வச்சுருக்கீங்க? அதுக்கு நீங்களே எடுத்து சும்மா எங்கேயாவது போட்டு தீல போட்டுடலாம்ல. டேய் என்னடா அது எப்படி சுற்றுது? ஓகே நம்ம பர்ஃபெக்டாக என்னடா அதுக்குள்ளே போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டிங்க. டேய் வெயிட் பண்ணடா. டேய் என்னடா போட்டு தள்ளனே இருக்கீங்க, வெயிட் பண்ணடா டேய். இது வேலைக்காகாது, நானும் போய் ஆட்டத்துக்குள்ளே இறங்கணும், இல்லைன்னா வேலைக்காகாது. டான்ஸ் ஆட்டத்துக்குள்ளையா? டான்ஸ் ஆட போறியா? நக்க போகிறேன். டேய் பராஃபால் எடு. டேய் பாயமுட்றா, சீரியஸாக ஆடிட்டுருக்கேன். ஒரு ப்ரோ பிளேயரை பற்றி என்ன நினைக்கிறா? யார் என் டீம்மேட்டா? என்னடா இது இவ்வளோ குழப்பையாக இருக்குது? ப்ரோ அந்த பி எடுத்துட்டு பி போட்டா ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ வந்து பூயாவா எப்படி அது? டேய் நம்ம 4 அவங்க 0டா. என்ன நினைக்கிறேன் அந்த வின்னை பற்றி? சூப்பராக பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் அவங்க வேஸ்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஆமாம் கைஸ், இந்த மேட்ச்சில் ஆடினவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நூபு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, ஓகேயா? அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அது வந்து 3 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேயா? பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்புறம் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ பை கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ப்ரோ பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இவன் யாரா இப்போது இன்வைட் பண்ணுறது? அப்போ இன்வைட் பண்ணலாமேடா, அப்போவே இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் வந்து எவ்வளோ ப்ரோன்றதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிறேன். ஸோ இது பராஃபால். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ட்டா படித்து காட்ட சொல்கிறான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பராஃபால் பராஃபாலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சிலேருந்து அப்படியே தூக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் விடும் மக்களே. ஸோ இது ஐயோ வெயிட் பண்ணுங்கள், கை மாறி போச்சு. இந்த மாதிரி ஈஸியாக தூக்குனீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே. கசின் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சொல்லிக்கிட்டோம். பாய் சொல்டா. பாய் கைஸ். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வருவான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீயில வச்சுக்கோங்க. அந்த மார்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா தீயில வச்சுக்கோங்க. ஒயிட்டில் இருக்கக்கூடாது, ரெட்டில் இருக்கணும். அப்படியே தூக்குனீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஸ்ட்ராங்காக தூக்குனீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாப் விழும். இந்த ட்ரிக் தான் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக காட்டுறேன் முடிஞ்சால். இதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீயில வச்சுக்கோங்க, ரெட் டாட் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கணும் மேலே. ஸோ இதான் ட்ரிக்கு கைஸ். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பராஃபால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிக்கலாம். ஸோ அதனால் இதை பார்த்தீங்களா ஒன்லி ஒன் டாப்னா மிச்ச இது கூட நான் பண்ணவே இல்லை, ஒன்லி ஒன் டாப் தான் மட்டும்தான் அடித்தேன். ஸோ அந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன் டாப் ட்ரிக்கு. ஸோ ஓகே கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கடைசியாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் மேட்ச்சில் இந்த ட்ரிக்கை வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ட்ரைனிங் மேட்ச்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் இந்த பராஃபால்ட்டு. ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்தவொடனே என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ வந்து இந்த ட்ரிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ் இந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான ஒருத்தன் ஆள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். ஸோ எங்கேருந்துடா அடிக்கிறீங்க, எப்படா அடிக்கிறீங்க? ஓகே நமக்கு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆள். அதுக்குள்ளே முடிச்சு விட்றானுங்க பைத்தியக்காரனுங்களா. ஸோ நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ணி நம்ம எப்படியாவது வந்து மறுபடியும் ஒரே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் வர மாட்டேங்குது கேஸ். அதுதான் கேஸ் ஒரே ஒரு ப்ராப்ளம் வேறு எதுவுமே இல்லை. ஷார்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வராது, சொன்னால் கேளுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ட்டா படிக்கும். எவன்டா அவன் சைட்லேருந்து அடிக்கிறது? எவன்டா அவன் எங்கேருந்து அடிக்கிறீங்க? நீயா டேய்
எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஸோ ஓகே, யூஎம்பி வச்சுலாம் ஒன் டாப் பண்ணுறான் இவன் பையன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நூவு. யூஎம்பி வச்சுலாம் ஒன் டாப் பண்ணுறான். டெசர்டிகளை வச்சு ஒன் டாப் பண்ணுறான். அப்பா போட்டேன். டேய் அவன்டா டே. ஸோ ஒரு ஒன் டாப்பாவது நிம்மதியாக போட விட்றீங்களா? போடு. டேய் எவன்டா அவன்? AK-47 வச்சு ஸ்னைப் பண்ணி அடிக்கிறான் கைஸ். என்ன கைஸ் இது அநியாயம். ஸோ நமக்கு எவனாவது ஒருத்தர் சிக்கணும். ஸோ எவனா சிக்கிட்டானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ எவனும் சிக்க மாட்டேங்கிறானுங்க அவ்வளோ ஈஸியாக. அதனாலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஓகே, நமக்குன்னு ஒரு ஆள் விட்டுறான். இங்கே சிக்கிட்டான். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ கைஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சுனே இருப்பானுங்க. எல்லோரும் சுற்றி அடிப்பானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மேட்ச் ஆடுறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏய் யாரா நீன்னு யாரும் ஓவராக பண்ணுறானுங்க. ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். MP5 எடுத்துகிட்டு உள்ளே வரேன். எல்லோரும் சிம்பிளாக முட்டிட்டீங்க பாடுறா. டேய் சுற்றிங்களா எல்லோரும் நீங்கள்? சும்மா ஒருத்தன் MP40 வச்சு அடிக்கிறான், ஒருத்தன் இதை வச்சு அடிக்கிறான், ஒருத்தன் அதை வச்சு அடிக்கிறான். சும்மா எல்லாரும் அது இதுன்னு வச்சு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கு விளையாட்டாக தெரிகிறது. இது உங்களுக்கு விளையாட்டாக தெரிகிறது. இதோ பின்னாடி இருந்து பார்த்தா இவனொருத்தன் எங்கெங்கிருந்தோ அடிக்கிறான். அடிக்கிறான். இதோ இங்கே ஒருத்தன் பார்த்தா இங்கே ஒருத்தன் நின்றுருக்கான். அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தன் நின்றுருக்கான். இந்த மாதிரி அங்கே எங்கே நின்றுருந்து பட்டாலும் மண்டியிலே போடுறானுங்க. இதில் நான் எங்கேருந்து எவன் அடிக்கிறது? இதோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தன் வந்து இது பண்ணிகிட்ருக்கான். எவன்டா இவனுங்க? ஸோ வெறுப்பேத்தி கைஸ் இவனுங்களாம் வெறுப்பேத்தி ஃபயர்ஸ். ஓகே, அங்கே ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா சரி யாரா இவனுங்க எங்கெங்கேருந்து தான் அடிக்கிறானுங்க இவனுங்க. ஸோ ஓகே, நமக்கு கரெக்டான ஆள் இங்கே மாட்டியிருக்கான். ஸோ பர்ஃபெக்ட். அவனும் ஒரு வகையில் நான் உயிரை வாங்கிட்டு தான் இருந்தான். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு